إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا منكم قبلكم என்னை மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்னே சென்று போன சமுதாயம் சோதிக்கப்பட்டதே போன்று சோதனைகள் உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கம் அடையலாம் என்று எண்ணுகின்றீர்களா? அல்லாஹுடைய தூதரையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் நாம் அலைக்கழித்தோம், ஆட்டி படைத்தோம். பின்னர் அவர்கள் அல்லாஹ்வின் உதவி கிடைக்குமா என்று இயங்கும் அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் உதவி பொறுமையோடு சமீபத்திலே இருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடையார்களே, இந்த வசனம் நமக்கு சொல்வது அம் ஹசீத்தும் அன் ததுகுல் ஜன்னத்த வலமா யௌத்திக்கும் முதலில்லதீன ஹலோ மின் கபலிக்கும். இந்த வசனத்தை அல்லாஹ் யாரை நோக்கி சொல்கிறான் என்பதை 3வது அத்தியாயம் 140வது வசனம் 142வது வசனம் நமக்கு மீண்டும் ஞாபகம் ஊட்டுகிறது. அதே வார்த்தை அல்லாஹ் அப்படி பயன்படுத்துவான். அம் ஹசீத்தும் அன் ததுகுல் ஜன்னத்த வலமா சஅலமுல்லாஹல்லதீன ஜாஹது மின்கும் வல யஅலமுல் சாபிரி. என்னைமே இந்த அல்லாஹ் இந்த இடத்த சொல்கிறான், உங்களில் அறப்போர் புரிவோர் யார், பொறுமையுடையோர் யார் என்று அறியாமலே நீங்கள் சொர்க்கம் நுழையலாம் என்று எண்ணுகின்றீர்களா என்று ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவரை பார்த்து அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். நீங்கள் ஈமான் கொண்டதால் மட்டுமே சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்கள் அதனால் கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள் என்றும் இந்த சோதனை இல்லாத ஒரு வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினுக்கு விதியாக்கவில்லை, மூமின்களுக்கு விதியாக்கவில்லை என்பதையும் திருக்குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்கிறது. உலகெங்கும் நடக்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நடக்கிற நிகழ்வுகள், கடுமையான சோதனைகள் யாவும் முஸ்லிம்கள் அவருடைய உள்ளங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. நம்ம இதயங்கள் இயங்குகின்றன. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்காதா? அவர்கள் சோதனையிலிருந்து மீண்டும் அமைதியான வாழ்வு திரும்பி விடாதா? ஏன் எதிரிகள் இவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் நாம் தோற்று கொண்டே இருக்கிறோமே, நம்மிடத்தில் உயிர் பிடிகள் அதிகமாகிறதே, குழந்தைகள் பட்டினியால் சாகிறார்களே, வாழ்விடம் இல்லாமல் தவிக்கிறார்களே என்றெல்லாம் பாலஸ்தீன மக்களை பற்றி தினந்தோறும் செய்திகளை படிக்கும் பொழுது நம் நெஞ்சங்கள் கலங்காது இருப்பதில்லை. ஒரு மூமீனாக இந்த எண்ணம் வருவது இயல்பு. அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய இதயத்தில் ஈமான் இல்லை என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமீனுக்கு ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் அதன் வேதனையை வெளிப்படுத்தும் என்றார்கள். இன்னொரு கண்ணுக்கும் அந்த வலியை வேதனை வெளிப்படுத்தும். இது ஈமானுடைய பண்பு. நீங்கள் நெருக்கமாக கட்டப்பட்ட செங்கற்களை போன்று அவ்வளவு நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் என்பது இதயத்தால் முஸ்லிம்களுடைய இதயங்கள் நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பூமியில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. அந்த சம்பவங்கள் இதுவரைக்கும் வரலாறு காணாத சம்பவங்கள், இதுவரைக்கும் உலக வரலாற்றில் காண முடியாத மோசமான துயர சம்பவங்கள். ஏன் அதை சொல்லுகிறோம்னு கேட்டால்,
மன்னர்கள் காலத்தில் ஆட்சியிலே யுத்தங்கள் நடக்கும். அந்த யுத்தங்கள் மூலமாக மன்னன் பேராசைக்காரனாக இருந்தால் மட்டும் போதும். மன்னன் நாடு பிடிக்கக்கூடியவனாகவோ பிற நாட்டில் வளங்களை சுரண்டக்கூடியவனாக இருந்தாலே போதுமானது. ஒரு நாட்டின் மீது வலிமையாக இருந்தால் படையெடுத்துருவான். அந்த நாட்டின் மீது யுத்தம் தொடுப்பான். முறையாக அறிவிப்பு செய்வோம், உன்னோட வளங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ என்கிட்ட சிற்றரசனாக இருந்துக்க என்று முதலே அது அறிவிப்பு செய்வான். இல்லைன்னா நேரடி யுத்தம் புரிஞ்சிடுவான். யுத்தம் பண்ணான்னா குழந்தைகள் பெண்கள் எதையும் விட்டு வைப்பது கிடையாது, எல்லாம் சொரியாடிடுவானுங்க. அந்த நாட்டின் வளங்களை எல்லாம் மொத்தமாக கொண்டு போயிடும். அவனுக்கு எடுத்து கொண்டு போகிறது ஈஸி. ஏன்னா அந்த நாட்டின் எல்லா வளமும் மொத்தமாக நாட்டில் இருக்குன்னு மன்னன்ட்டு தான் இருக்கும். அந்த நாட்டு மன்னனை கைப்பற்றினா போதுமானது. அரண்மனை பெண்களை அபகரிச்சுட்டு போயிடுவான். இது அந்த காலத்தில் இருந்தது. அப்போ மன்னராட்சி எல்லாம் மடமைத்தனம். மன்னராட்சி மன்னன் நினைச்சான்னா உலகத்தில் யார் மேலும் போர் தொடுக்கலாம். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஜனநாயகம் என்ற பெயரிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி உருவானது. மன்னராட்சியில் சர்வாதிகாரம் இருக்குது. ஆகவே மக்களாட்சி வர வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நினைத்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டு மீண்டும் அதிகாரத்தை மீண்டும் மக்கள் நினைத்தால் பிடுங்கிவிடலாம் என்ற ஜனநாயக சிஸ்டம் உருவானது காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு தான். ஆனால் அப்படி ஒரு ஜனநாயக சிஸ்டம் உருவாக்கப்பட்ட பிறகு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜெனீவா கன்வென்ஷன், ஜெனீவா உடன்படிக்கையில் ஒரு யுத்தம் என்றால் அதுக்கு சில நியதிகளை உருவாக்கி வைக்கணும். உலகம் எங்கும் யுத்தம் நடக்காமல் இருக்காது. முடிஞ்ச அளவு யுத்தம் இல்லாமல் தடுப்பது. வரம்பு மீறி ஒரு நாடு இன்னொரு நாட்டில் போர் தொடுத்தால் அதற்கு ஐக்கிய நாட்டு சபை என்ற சபை இருக்கும். அதில் பாதுகாப்பு கவுன்சில் என்ற அமைப்பு இருக்கும். அவங்க தலையிட்டு என்ன செய்வாங்கன்னா, யார் அநீதியாக யுத்தம் புரிந்தானோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வைத்த பிறகு, இப்படி நிலை உருவாக்கி ஐக்கிய நாட்டு சபை, ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் என்றெல்லாம் எல்லா சிஸ்டத்தையும் சரி செய்த பிறகு நடக்கிற இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நடக்கிற யுத்தத்தில் மோசமான யுத்தம் என்று பிரகடனம் செய்துட்டு குழந்தைகளை கொல்வது, அப்பாவி மக்களை கொல்வது, பட்டினி போட்டு சாகடிப்பது, மருத்துவமனைகளை சிதைப்பது, ஆம்புலன்ஸில் நோயாளிகளை கொண்டு போடுவது, மோசமான கொத்து வெடிகளை பயன்படுத்துவது, கெமிக்கல் பாம்பை பயன்படுத்துவது என்று எல்லா வரம்பு மீறலையும் ஒரு யுத்தம் நடக்கும் என்று கேட்டால் அது பாலஸ்தீன பூமியில் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டுக்கு எதிரான போரே அது கிடையாது என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட தொகையினருக்கு எதிராக யுத்தத்தை உலகத்தின் அறிவிக்கப்படாத வல்லரசாக இருக்கிற நாடு வந்து செய்கிறான். மோசமான போரை தொடுக்கிறான். மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, என்னடா அது, நம்மளாம் முஸ்லீமாக இருந்த என்ன பிரயோஜனம் என்பதை போன்ற மனநிலையில் எல்லைகளை தாண்டி கடந்து செல்ல முடியாதவர்கள் மனதால் உள்ளத்தில் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு உள்ளத்தில் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம எதையும் செய்ய தயாராக இருந்த போதும் நாட்டு எல்லைகள் வகுத்திருக்கிற காரணத்தினால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அங்கே போக முடியல, அவர்களோடு கலந்து கொள்ள முடியவில்லை, அவர்களோடு உயிர் தியாகம் செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லாத நிலையில் தான் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி நிலையில் என்ன நடந்தா, இஸ்லாமிய நாடுகளின் நிலை என்ன? இஸ்லாமிய மற்ற தோழமை நாடுகள், அரபு நாடுகள்னு சொல்லக்கூடாது, நாம் இஸ்லாமிய நாடுகள் தான் சொல்லணும். இது அரபுகளுக்கு எதிரான யுத்தமே கிடையாது. இது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஒவ்வொரு யுத்தத்துக்கும் அவனுடைய வேதத்திலேருந்து தான் பேர் வைக்கிறான். தாவூது படைன்னு சொல்லுவான், ஜிதியோன் சேரிட்டின்னு சொல்லுவான். இதெல்லாம் இங்கே அவனுடைய வேதத்திலேருந்தே பேர் எடுக்கான். அப்படின்னா என்னது, முஸ்லீம்களுக்கு எதிரான யுத்தம் தான், அரபுகளுக்கு எதிரான யுத்தம் இல்லை. அவன் வேதத்திலேருந்தே பெயர்களை ஒவ்வொரு போருக்கும் பேர் வச்சு யுத்தத்தை தொடுக்கிறான். ஆனால் அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இதை கண்டுகொள்வதே இல்லை. முஸ்லீம் நாடுகள் கண்டுகொள்வதே கிடையாது. காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், மிக தெளிவாக சொல்கிறான், நீங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக பாதுகாவலராக ஆக்கி கொள்ளாதீர்கள். ஆனால் இவனுக்கு உற்ற நண்பன் யார்? அவன் தான் உற்ற பாதுகாவலன் யார்? இந்த நாடுகளுக்கு நாம் சொல்லுகிற இஸ்லாமிய நாடுகளுக்கு எல்லாம் உலகத்திலே செல்வத்தால் கொளிக்கக்கூடிய நாடுகள், கத்தாராக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், இந்த குவைத், எமிரேட்ஸ் போன்ற எல்லா நாடுகளுக்கும் யார் பாதுகாவலர் தெரியுமா? அமெரிக்கா தான் பாதுகாவலர். அவன் சொந்த நாட்டுக்குள்ளே வந்து தாக்குதல் நடக்குது, சொல்லி வச்சு அடிக்கான், அவன்கிட்ட போய் கெஞ்சினான். இந்த உங்க ஆள் என்னை அடிச்சிட்டான், உங்கால் என்னை அடிச்சிட்டான், திருப்பி அடிக்க என்னால் முடியலை, ஏன்னா நீ தானே பார்க்க வேண்டிய, நீயும் தடுக்கலை. அப்படியாப்பா, அடிச்சான், நான் சத்தம் போட்டு வைக்கேன் சொல்லும்ல, சரி நீ என் பையன் வரமாட்டான் பார்த்துக்கிடுவேன் போப்போ சொல்லுவோம்ல. என்கிட்ட வந்து உங்கள் பையன் அடிச்சிட்டான்னு நீங்கள் சொன்னால் நான் என்ன சொல்லணும்? 2 செருப்பில் போடணும், ஒழுங்கேற்பேல ஏம்ல பண்ணேன் பேருக்கு எடுத்துன்னு சொல்லணும்.
என் பையன் அடிச்சிட்டானா, சரி இனி அடிக்காமல் பார்த்துக்கிடுது அப்படின்னு அவங்களுக்கு போகாமல் வராது. அப்படியே மௌனம் நமக்கு என் கையில் கிடைக்குன்னு நினைப்போம். அவ்வளோ கேவலமாயிட்டாங்க, அவ்வளோ கேவலமாயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாக்கு இதான், நீங்கள் இணை வைப்பை கூட என்று நான் அஞ்சவில்லை. இந்த பூமியில் உள்ள செல்வங்கள் விரித்து கொடுக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளக்கூடிய கோழைகளாகி விடாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பலம் குன்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பலம் குன்றி போவீர்கள். பிரிஞ்சாலே நீங்கள் பலம் குன்றிடுவீங்க. இவ்வளோ பெரிய உபதேசங்கள் எல்லாம் இருந்தும் என்ன செய்ய முடியல? பணம், செல்வாக்கு, அதிகாரம் இருந்தும் இராணுவ பலம் இல்லாத காரணத்தினால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அவனை காஃபிர்களை பாதுகாவலர்களாகவும் இணை வைப்புகளை பாதுகாவலர்களும் ஆக்கி கொண்டார்கள். இவனுக்கு யார்? நேட்டோ படையும் அமெரிக்காவும் தான் எனக்கு முழு பாதுகாப்பு. இந்த நிலையில் இவன் இருக்கிற வெப்பனை கூட சில வெப்பனை இவனால் கையாள முடியாது. அமெரிக்காட்ட சவுதி வாங்கியிருக்கிற வெப்பன்ஸ் பல கோடி, 60% நினைஞ்சிருக்கான். ஃபுல்லாக இராணுவ எந்திரங்களை தான் வாங்கி வச்சுருக்கான். ஆனாலும் அமெரிக்காவுடைய நாலேஜ் இல்லாமல் அந்த அந்த விமானங்களை அவன் பயன்படுத்த முடியாது. அவனுடைய பார்டர் எல்லைக்குள்ளே இருந்து மட்டும் எல்லாம் கவனிச்சுக்கிட்டுங்க, சவுதி அரேபியா அவனுடைய பார்டர் எல்லைக்குள்ளே இருந்து மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். அந்த நாட்டு பார்டர் இருந்து இன்னொரு நாட்டை கிராஸ் பண்ணுறதா இருந்தால் அமெரிக்காட்ட அனுமதி வாங்கணும். நல்லா கவனிச்சு, அவன்கிட்ட அனுமதி வாங்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவன் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நிறைய கமாண்ட் சென்டரை உள்ளே வச்சுருக்கான். உள்ள யார்? அமெரிக்கா உள்ளே வச்சுருக்கான். ஆனால் இங்கே கண்ணு முன்னாடி ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொல்லக்கூடிய ஒரு பெரிய மக்கள் தொகை, அது லட்சக்கணக்கில் அது கதறுதாங்க. ஃப்ளோட்டிலா கப்பலை கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் சேர்ந்து 140 கப்பலை செய்கிறான். சாப்பாடு உணவை தூக்கிட்டு ஆணும் பெண்ணும், சினிமா நடிகைகள் உள்பட, சினிமா நடிகைகள் பிரபலங்கள் உள்பட எல்லாரும் 140 கப்பலில் அங்கே இருந்து நெடுதூர பயணம். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இருந்தால் ஃப்ளைட்லேயே கொண்டு வருவாங்க. ஆனால் நெடுந்தூர பயணமாக கொண்டு வராங்க. ஆனால் இவனு 3 பார்டர்லையும் இருக்கான். ஜோர்டான் இருக்கான், எஜிப்ட் இருக்கான், துருக்கி இருக்கான். இந்த அயோக்கிய பயல்கள் ஒருத்தம் கூட ஒரு உணவு பட்டியலை கூட கொடுக்க தயாரில்லை. உணவு பட்டியலை கொடுக்க தயாரில்லை. அந்த மக்கள் வாழ்ந்துருவாங்க. அந்த மக்கள் உள்ளத்தில் மறுமைக்கான சிந்தனை விதைக்கப்பட்டுட்டு அவங்களால் ஒரு கவலை உணவு போதும் சொல்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூர் சொன்னாங்கல்ல, மனிதன் முதுகு தண்டை நிமித்த ஒரு கவலை உணவு போதுமானது. அந்த ஒரு கவலை உணவில் அவங்களால வாழ முடியும். அந்த மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள புடம் போட்டு பார்க்குறான். அவர்கள் என்ன சில ஈமானில் விட்டு கொடுக்கல. ஏனென்றால் எப்படி அதை சொல்கிறது தெரியுமா? எந்த நாட்டிலும் குழப்பம் ஏற்பட்டு மக்கள் அளவுக்கு மீறி பாதிக்கப்பட்ட உடனே அவர்கள் சொல்கிற முதல் வார்த்தை, இவர்களால் தான் எங்களுக்கு இந்த விளைவு ஏற்பட்டது. யாரால? இந்த ஹமாஸ் படையினரால தான் எங்களுக்கு இவ்வளோ கேடு வந்துச்சு. இவனை மட்டும் அடைக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று எதிர்மறையான வார்த்தைகளை இத்தனை உயிர் பலி ஆன பிறகு வாழ்வதற்கே தங்குமிடமே இல்லை. வாகனங்கள் போடுவதற்கு சாலைகள் கூட கிடையாது. எங்கள் பெண்களுக்கு ஒதுங்குமிடம் இல்லை. இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களில் பாதிக்கப்பட்டுட்டு எங்கே பிரசவம் எப்போ நடக்கும்னு தெரியாது. வலி, வேதனை, ரண சிகிச்சை கேள்விப்பட்டீங்க. அந்த காலத்தில் அறுவை சிகிச்சைக்கு போய் ரண சிகிச்சைன்னு சொல்லுவான். இப்போ தான் உங்களுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறான். அப்போல்லாம் உயிரோடு பிடிச்சி வச்சு தான் தைக்கணும். அந்த மன்னர் காலத்தெல்லாம் அது பேர் ரண சிகிச்சைன்னு சொன்னான். இந்த ரண சிகிச்சை நடக்கு. ஒரு மருத்துவர் தன் சொந்த மகனுக்கு, குண்டடிப்பட்ட சொந்த மகனுக்கு டாக்டர் மருத்துவர் ஒருவர் சிகிச்சை செய்கிறாரு. தலையில் தையல் போடணும். பிள்ளைக்கு தலையில் 17 காயம், தையல் போடணும். மண்டை பிளந்துட்டு உயிரோடு துடிக்க வலி தவிர வச்சு தச்சிருக்காரு. குழந்தை அங்கே தந்தை முன்னால் கையாலே கொல்லப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இந்த துயர நிலை உலகத்தில் யாருக்குமே இல்லை. அப்போது அந்த மக்கள் என்ன செய்கிறார்? தைரியமாக இருக்கான். அந்த மக்கள் கேட்கிறார்கள், ஏய் முஸ்லீம் நாடுகளே, என்னடா செய்றீங்க? உங்களுக்கு அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்ளவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? மறுமை நாளை நீங்கள் நானும் சந்திப்போம் என்பதை நீங்கள் மறந்திருக்கிறீர்களா என்று பச்சை குழந்தைகளோட கேள்வி கேட்கு இந்த அநியாயக்கார கூட்டத்தால் அரபு கூட்டங்கள் கேடு கட்டவனாக மிருகங்கள் கூட என்ன செய்யும்? சில யூடியூப்ல சேனல்ல வருது, பாதிக்கப்பட்டவனை தன் எஜமானன் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் கூட நான் பார்த்தேன். ஒருத்தர் வேணுமென்று தான் வளர்த்த அந்த நாய் இருக்குல்ல, அந்த நாயை விசுவாசத்தை சோதிப்பதற்காக செத்ததை போட்டு படுத்துட்டு என்ன செஞ்சுட்டான்? வெள்ளை துணியை போட்டு படுத்துட்டான். அந்த நாய் கிட்ட போகக்கூடாது 2 பேர் பிடிச்ச உடனே அவ்வளோ பேரையும் கடிச்சு தள்ளிட்டு தன் எஜமான மேலே தாவி படுத்துக்கிடுது. அவன் கண்களை திறந்து நாயை தடவி விடுவான். ஏன்? விசுவாசம். அது இந்த நாய்க்கு கூட என்ன செய்யுது? தன் எஜமான செத்து போயிட்டானோன்னு கவலையில் ஓடி செய்யுது, மேலே தாவி பரண்டி அவன் மேலே தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துது. உலகத்திலே ஈமானுக்கும் இரக்கத்துக்கும் நேரடி தொடர்பு. ஒரு மனித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தைகளை முத்தமிடுவதை பார்த்த நபி தோழர்
அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்ன உங்கள் பேர குழந்தைகளை முத்தமிடுவீர்களா? எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, ஒரு நாள் முத்தமிட்டதில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்த பிறகு அப்புறம் எப்படி உனக்கு இந்த முத்தம் கொடுக்க மனசு வரும் என்றாங்க. அட, இரக்கம் என்பது ஈமானோடு நேரடியாக தொடர்புடையது. இந்த கேடுகட்ட அரபு கோத்திரத்தால் இந்த ஒரு வெள்ள அங்கியும் போட்டு இவன்ட மக்கா மதீனாவும் இல்லை என்று சொன்னால் நாய்குடைகளை மதிக்காது. மக்கா மதீனாவும் கேடயமாக வச்சுட்டு இந்த அரபு போலிகள் முஸ்லீம்கள் கொல்லப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான். உணவு பட்டு அவன் சொல்கிறான், ஒன்று வேண்டாண்டா, டே மருந்து உணவு மட்டும் அனுப்பிடா, மற்ற நாங்கள் களத்தில் பார்த்துக்கிறோங்க. மருந்து ஆயுதம் விடவும் கேட்கல, மருந்து உணவு மட்டும் எங்களுக்கு தாங்க, நாங்கள் சகித்து கொண்டு என்ன செய்கிறோம், போராடி பார்க்குறோங்கிறான். செய்யலையே இதுவரைக்கும் எந்த. இப்போ கொடுங்க, கத்தாரில் அடித்தான். கத்தார் ஹமாஸ் தலைவர்களை கொள்வதற்கு திட்டம் போட்டு அடித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைவர்களை காப்பாற்றிட்டான். கூட சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பாதுகாவலர்கள் 4 பேர் கொல்லப்பட்டார்கள். ஏன்? கத்தார் நாட்டை சேர்ந்த ஒரு பாதுகாவலர் கொல்லப்பட்டிருக்கான். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் சாதாரண மனிதன் கூட சொல்கிறான், பதிலுக்கு அடிச்சுட்டு தான் பேசியிருக்கணும். அடிச்சுட்டு சமாதானவா, நீ அடித்த நான் அடித்தோம்ல, இப்போ அமெரிக்கா பஞ்சாயத்தை கூப்பிட்டுன்னு சொல்லணும். செய்யலை. எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? இப்போ இனி நம்ம பாதுகாப்பை பலப்படுத்தணும். அடிச்சவனுக்கு என்னடா சொல்லணும், அடிச்சவனுக்கு என்னடா செய்யணும், எவனுமே பேசலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பேச வேணும் அஜெண்டா முதலே கொடுக்கப்பட்டாச்சு. எல்லாம் கூப்பிடணும், அருமையாக பேசணும்னா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். யார்? மன்னர்கள்லாம் சேர்ந்து மன்னர் ஆட்சியில் ஜனநாயக போராட்டம் கிடையாது. ஆனால் மன்னர்கள்லாம் சேர்ந்து ஜனநாயக போராட்டம் பண்ணுறான். மன்னர்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், நாங்கள் இஸ்ரேலை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். இவருடைய செயல் தீர்மானங்கள் என்ன மாதிரி மந்தி செய்யணும், மந்தியில் உப்பு கூட்டணுமா மிளகு கூட்டணுமா, அதில் சுக்கா வைக்கணுமா வேண்டாமா, துருக்கிக்காரன் இதை சாப்பிடுவானா மாட்டானா, எல்லாரும் சேர்த்தமா 64 வகை டிஷ்ஷு செஞ்சு உங்களை குழியில் போட்டு மூடிட வேண்டியதான். இந்த கேடுகட்ட மன்னர்கள் என்ன செய்யணும், மன்னர்களாக உட்காந்து நாட்டில் மன்னர் ஆட்சி வந்தால் என்ன நடக்கும், அதுக்கு இதுதான் மிகப்பெரிய சாட்சி. எல்லாம் அடிமை மன்னர்கள், எல்லாம் அடிமை மன்னர்கள் ஆகிட்டான். ஒரு எதிர்ப்புகள் கண்ணாடிக்கு கூட கிடையாது. ஈரான் மட்டும் சொல்லலாம், 2 நேஷன் பாலிசின்றே பொய்யிடா அப்படிங்க. 2 ஸ்டேட்டு, பாலஸ்தீன் இஸ்ரேல் 2 நாடு என்ற தீர்மானமே தவறு. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது என்று சொல்லுது. ஈரான் என்ன சொல்கிறான்னா, இஸ்ரேல் நாடுக்கே அலோவ் பண்ணக்கூடாது, 2 நேஷன் பாலிசி என்பதே தப்பானது அப்படின்னு சரியான வாதம். பாலஸ்தீன் போடுறது இப்போ போராட்டம் அதுக்கு தான். பாலஸ்தீன் நினைச்சா சரண்டர் ஆகி என்ன செய்யலாம், இப்போ கூட சரண்டர் ஆகிடுவாங்க, பிரச்சனையை முடிச்சிடலாம், மீண்டும் பிரச்சனை உருவாகும். ஆக இஸ்ரேல் என்ற நாடே இருக்கக்கூடாது என்பது தான் உண்மையான திட்டம். அதுக்கு ஒருத்தம் கூட முன்மொழியில, கடைசி வரைக்கும் ஒரு டிராஃப்ட் கூட போடலை. நல்லா சாப்பிட்டானுங்க, கை கொடுக்குறானுங்க, இன்ஷா அல்லாஹ் இனி வந்து அவன் பார்த்து கொள்ளலாம்னு கிளம்பி அவன் விமானத்தை எடுத்து கிளம்பி போயிட்டான். முடிஞ்சது. இந்த தீர்மானத்தை இவர்கள் ஒன்று கூடியதாக எந்த பலனும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடலை, தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னை அமெரிக்காவின் விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள. அங்கே வந்து அவன் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரூபி, அவன் பேர் என்ன, அந்த ரூபி வந்து இங்கே இவனை ஆலோசனை கூட்டம் நடத்துகிறான். அவன் இஸ்ரேலில் இறங்கி வெயிலிங் மாட்டுக்குள்ள புலம்பல் சவுறு இருக்குல்ல, புலம்பல் சவுறு எங்கே ஜெருசலேத்தில் புலம்பல் சவுரில் நின்றுக்கிட்டு சொல்லுதான், இவர்களை திருப்பி அடிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. யார்? இஸ்ரேலுக்கு உண்டு. நாங்கள் இஸ்ரேல் பக்கம் பலமாக நிற்போம். சொன்னது யார்? அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர். எப்போ தெரியுமா? இந்த இஸ்லாமிய நாடுகள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கும் போதே இங்கே சொல்லிட்டு முடிச்சுட்டு இங்கே இதே வசனத்தை பேசி அதே ஃப்ளைட்டில் ஏறி போய் கத்தாரில் போய் இறங்கி நின்று ஒழுங்காதுன்னு சொல்லி போயிட்டான். ஒழுங்காந்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். புரியுதா? மக்களே தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ என்னடா இந்த கதை நமக்கு எதுக்கு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிடுங்க. உலகமே கைவிட்டாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை வரும்போது தான் ஈமான் வெளிப்படுற நேரமே. சும்மா சாதாரணமாக நீங்கள் நானும் வாங்க சொன்னால் தொழுவது, நோன்பு வைப்பது, விருந்துகளில் கலந்து கொள்வது, இஸ்லாமிய முறைப்படி பயான் நடத்துவது, இதெல்லாம் ரொட்டீன் ஒர்க். இதெல்லாம் போகிற போக்கில் செய்கிறது. இதுக்கே நம்ம போட்டு மினுக்கி அடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு ஈமான் இருக்கா இல்லையா என்பதை அவன் சோதிக்கிற நேரம் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நீங்கள் உங்கள் உயிராலும் பொருளாலும் சோதிக்கப்படுவீர்கள். உயிராலும் அல்லாஹ் சொல்லாம விசுவாசிகளே, யாரை சொன்னால் ஈமான் கொண்டவர்களை, உங்கள் பொருட்களிலும் உங்கள் உயிர்களிலும் திட்டமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்தும் நிச்சயம் என்ற வார்த்தையை சொல்கிறான். நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரின் முஸ்ரிக்களின் நிந்தனைகள், அவர்களுடைய துன்பங்கள் இருந்து நீங்கள் செய்வீங்க, செவிமடுப்பீர்கள். ஆனால் பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹை அஞ்சினால் அதுவே உறுதிமிக்க காரியங்களில் உள்ளதாகும். நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க. இட் மீன்ஸ் என்னது? பொறுமை என்ன தெரியுதா? பொறுமை என்ன? கத்தார் பொறுமை இருக்குல்ல,
சவுதி அரேபியா அடி வாங்கிட்டு செருப்படி வாங்கி அந்த பொறுமையை சொல்லலை. அந்த பொறுமைக்கு குர்ஆன் 2வது அத்தியாயம் 177 பேசுது. லைசல் பிர்ர அன்துவல்லும் உஜூஹுக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்திஹி வல் கிதாபிஹி வல் நபீன அலா ஹாதல் மாலு ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகினி வபன சபீலி வஸாயிலீன ஃபிர் ரிகாப் வகாமஸ் ஸலாத் ஆத்து ஸகாத் இங்கலாம் வல் முஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆகது பிஸ்ஸாபிரீன பில் பௌசாயி வல் வஹினல் போஸ் உலாய்கல் லதீன சதக் உலாய்கல் முத்தகுன். அல்லாஹ் சொல்ல, ஏய் இந்த மூஞ்ச கிழக்க மேற்க திருப்பிக்கிட்டு கிப்லால வணங்கினாலும் புண்ணியம் கிடையாது. குர்ஆன் தெளிவாக பேச 2:177 தயவு செய்து படிங்க. இறையச்சம் உடையோர் என்றால் யார், உண்மையுடையார் என்றால் யார் என்று குர்ஆன் பிரகடனப்படுத்துது. இறையச்சம் உடையனா யாரு, அதுலேயும் உண்மையானவர் யார், ரெண்டையும் ஒரே இடத்துல பேசுது. இவர்கள் சொர்க்கம் போவார்கள். யார் அவர்கள்? உங்கள் முகத்தை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்புவதால் எந்த புண்ணியம் கிடையாது, அல்லாஹ்ட்ட கிடையாது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வேதங்களை நபிமார்களை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து மாலு குப்பி தவில் குருபாவல் யதாமாவல் மசாக்கினி ஒபன சபீல் உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்குகளுக்கும் இறைப்பாதையிலே செலவு செய்து வகீமு ஸலாத்து ஜக்காத் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வல் முஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆகது அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்து ரூஹுல் ஆழத்தில் சத்தியம் பண்ணிட்டு வந்தோமே அல்லாஹ்ட்டாங்க. அல்லாஹ் ஒருவனை வணங்கும் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படியவன் சொல்லிட்டு அந்த வல் முஃபூன பி அஹ்திஹிம் உறுதிமொழி அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு வந்தோமே அதை காப்பாற்றணும். பில் பௌசாயி வல் ரர்ராயி வஹினல் பௌஸ் உலாய்கல் லதீன சதக். அல்லாஹ் சொன்னான், டேய் துன்பம் போர்க்களங்களில் பிணி நோய் வரும் பொழுது கைகால் துண்டாடப்படும் உயிர் பலியாகும் அந்த நேரத்தில் பௌசாயி லர்ராயி நீங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு வாழணும். அல்லாஹ் சொன்னான். இது யாருடைய பண்பா? மூமிங்களுக்கு என்ன செய்யணும்? நிறைய துட்டு அடிக்கணும், நல்ல வீடு கட்டணும், பங்களா கட்டணும், மாலை கட்டணும், 10 காரு 4 பொண்டாட்டி, சவுதிக்காரன் மாதிரி தோண்ட பெட்ரோல் அப்படி வாழணும், தோட்டம் துறவு, ஞாயிற்றுக்கிழமான பிக்னிக்கு. இது வாழ்க்கை இஸ்லாம் குர்ஆன் எங்கேயும் சொல்லலை. தெரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் இருந்து நீ இந்த பக்கம் ஒரு லைன் போடும், இந்த பக்கம் லைன் போடுவான். நீங்க வா, நீ மூமினாக இருந்தால் உனக்கு துன்பம் துயரம் சோதனை எல்லாம் உண்டு. இன்னொன்று நடுவில் நிற்கிறது. இது எப்போ தெரியுமா? இது போர் இல்லாத காலம், துன்பம் இல்லாத காலம், துன்பம் இருக்கிற காலம் அப்படியே இந்த பக்கம் வந்துடணும். அந்த சைடு கோடு அந்த பக்கம் நீங்கள் திரும்பியே கூட இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னைக்கு இந்த மக்களுடைய நிலை என்ன பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அல்லாஹ் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கான்? 2 பாட்டை நான் பேசுகிறேன். அல்லாஹ் நமக்கு எப்படி வச்சிருக்கான், எங்கே எப்படி வச்சிருக்கான்? 10 நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணா ஜும்மா எப்போ முடிப்பா நீ உட்காந்துருப்பீங்க. ஃபேனு கரண்டு வேறு இல்லை, டென்ஷனாக இவன் வேறு 1 வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சுக்கா வேறு திங்கிறேன்னா கொண்டாட்டி டென்ஷன் ஆயிடுவா. என்னைய வந்து சுகானெல்லாம் பாலரிஃபிக் வாயை இழுத்து முடுவாயிரம் துவாச்சிடுவான். 10 நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணி பாருங்க, தாங்க முடியாது. ஏன் சொல்ல புரியுதா? நம்மளால் சகிப்பு தன்மை கிடையாது, முடியாது. 1:16 இருக்கான அடுத்த வரை எனக்கு ஃபோன் போட்டுரு. அப்படி என்ன நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க 1 நிமிஷம். இங்கே எல்லாம் போனோடனே குழியை தோண்டி ஒவ்வொரு கோடி ரூபா எடுக்கிறவன் முள்ள அங்கே உட்காந்துருக்கான். அவ்வளோ பேரும் போய் ஊசி போட்டு பல உயிர்களை காப்பாற்றி கபூர்லேருந்து எழுப்ப போகிறான். நீங்கள் ஏன் லேட் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பா. அப்படி ஏன் தெரியுதா? காரணம் புரியுதா? நம்ம லைஃப் அவ்வளோ சுகமாக அங்கே இருக்குன்னு சொல்ல வரேன், புரியுதா? அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபு. எல்லாம் போகிற டக்கு மிதிச்சா வண்டி ஓட்டணும், செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கணும். என்னடா வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் திக் தரப்படுற வேற வண்டி ஏடுறா. அந்த அளவுக்கு சொகுசாக வாழ ஆரம்பிச்சிட்டோம்ல. நம்ம நன்றி கடன் எப்படி இருக்கு? படைக்கிற ரப்புக்கு நம்ம நன்றி எப்படி இருக்கு? சுன்னத்துக்கான தொழுகை முன்பின் சுன்னத்து இருக்காது, தகஜத்து இருக்காது, இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்க்கே சுப்ஹானல்லாஹ் வாரம்லாம் ரொம்ப வேலையாக இருக்குது, ரொம்ப பிஸி. வெள்ளிக்கிழமை வேறு முக்கியமான டியூட்டி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக முடியும். டக் 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 எவனா வெள்ளிக்கிழமை உட்காந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா துவா செய்கிறத காட்டு பார்ப்போம். துவா செய்கிற கூட எஞ்சி போடும். ஏன்னா எல்லாம் எஞ்சி போடணும். அவனுக்கே மனையில் வந்து நம்ம மட்டும் ஊரே அமனமாக போகுது, நம்ம மட்டும் கோமனம் கட்டுக்க நினச்சிடுவான். துவா செய்கிறவங்க கூட எஞ்சி ஓடிக்கலாம். நான் அப்படி செஞ்சுட்டு தான் இருந்தேன். பாப்பா திரும்பி எவனே இருக்க மாட்டான். அவன் நினைப்பான் இவன் மட்டும் பாரு உட்காந்து முக்கி துவா செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க, அதுக்காக நெஞ்சு ஓடிடுது. உண்மையை சொல்லு, பாலஸ்தீன மக்களுக்காக உண்மையிலே தொழுதுப்பீங்க, துவாடுங்க. ராத்திரி அழுதுங்க யாரும். நம்ம பிள்ளை ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம குழந்தை ஐசியூவில் இருந்தால் என்ன செய்வோம்? கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளை போகும்போது பைக்கரை அடிச்சு கை துண்டா போயிட்டு நம்ம எப்படி நம்ம பிள்ளை ராத்திரிலாம் அழுதுகிட்டு இருக்கும்போது நமக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வருமானு கேட்டேன். இந்த உணர்வு வராத வரை மூமின் கண்ணில் அடிபட்டா மற்ற எப்போவாச்சும் 720 நாள் ஆயிட்டு யுத்தம் நடந்து
என்னைக்காவது அப்படி கண்ணிலேருந்து அப்படியே அப்படி ஓடி வந்திருக்கா கண்ணில் கண்ணீர்? செய்தியோட செய்தியாக கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு டிவி வச்சுக்கிட்டு நம்ம மணலை செத்து போச்சு, இதயங்கள் செத்து போச்சு. தமிழில் சில பழமொழி, தனக்கு வந்தான்னா வழியும் வேதனையும் தெரியுமா, எல்லாம் நமக்கு வராத வரை என்ன செய்ய மாட்டோம், உணரலன்னு சொன்னால் அதுதான் ஒரு கோடு போட சொன்னேன். மூமின் மாறுபட்டம். உலகத்தில் எந்த மூலையில் அவனுக்கு அடிபட்டாலும் இவனுக்கு கண்ணில் வலியும் வேதனை வரும். என் பிள்ளைகள் அங்கே பசியை பட்டினி கிடக்கும்போது என்ன ஒரு வாழ்க்கை, அது இவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை சந்திக்கிறாங்க மக்களே. பசு கொடுமையாக சாதாரண கொடுமை உலகத்தில் கிடையாது தெரியுங்களா? குண்டடிப்பட்டு செத்தலாம், நோ செகண்டில் உயிர் போயிடும். வெட்டுப்பட்டு செத்தலாம், உயிர் போயிடும், கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். பசியில் சாவுறதுக்குள்ள குடல் ஒட்டி அல்லாஹ் சித்திரவதை. மக்களே தெரிஞ்சுக்கிடுங்க, சித்திரவதை அதான் மாதிரி கொடுமை உலகத்திலே கிடையாது. பசியில் சாவுறது இருக்குல்ல, அல்லாஹ். நீங்கள் வேணா நீங்களே சொந்த ட்ரெயின் எடுத்து ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாம வீட்டில் இருந்து பாருங்க. மோசமானது பசியில் சாகிறது. அடிவரு கவி பிடிச்சிரும். அதாவது மனிதனை கடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாப்பிள்ளைமாரை இதை கொண்டு வந்தாங்க தெரியுமா? மாப்பிள்ளைமார்கள் போராட்டம் நடக்கும்போது கேரளாவிலேருந்து இந்த கோயம்புத்தூர் வழியாக தான் வந்து பிரிட்டிஷ்காரன் செஞ்சான். மாப்பிள்ளைமார்கள் சுதந்திர போராட்டம் நடத்திய போது அவங்கள வேகனில் அடைச்சி கொண்டு வந்தான். வேகனில் அடைச்சி கொண்டு வரான். அன்றைக்கெலாம் ட்ரெயினில் வேகமாக தான் வராது, ஜக்கடி தான் வரும். ஒரு கட்டத்தில் மூச்சு போக முடியாமல், காற்று சுவாசிக்க முடியாமல், தாகம் எடுத்து பசி எடுத்து ரூமுக்கு அந்த வேகனுக்குள்ளே ஒரு மனிதன் மட்டுமே கட்டிச்சு காது மூக்கெல்லாம் சவச்சு பிச்சுட்டான். தாகம் எடுத்து ரத்தத்தை குடிச்சிருக்கான், 300 கட்டிச்சு. இது நடந்த உண்மை. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அவ்வளோ உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு, மாப்பிள்ளைமார் உடல் அடக்கம் செய்யப்பட்டு, நீங்கள் வரலாறு படித்து பாருங்கள். பசி அவ்வளோ கொடுமையானது. பச்சை பிள்ளைகள் தாய் முன்னாடி, அதாவது இந்த வெள்ளக்காரன் நாய்கள் எவ்வளோ மோசமானங்க சொல்ல பாருங்க. நாடுகள் புலிட்சர் விருதுன்னு ஒரு விருது கொடுப்பான். பிரான்ஸ் நாட்டை புலிட்சர் விருது யாருக்கு கொடுத்தான் அப்படின்னா, பின்னாடி அவன் நல்ல மனுஷன், அந்த கேமராமேன். அதை சொல்லிட்டு 2ஆம் போகிறேன். அதான் எப்படின்னா, உலகத்தை சிறந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு புலிட்சர் விருது. உலகத்தை சிறந்த ஃபோட்டோகிராஃப் யார் எடுக்காங்களோ அதுக்கு புலிட்சர் விருது. சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு 2-3 நாட்டுக்கு, அது எது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அதில் வறுமையினால் ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னா, எலும்பும் தோலுமாக ஆகி அப்படியே பசியில் சுருண்டு கிடக்கு. அப்போது செத்து போயிடலாம், நடு இடத்துல கிடக்கு. தாய் என்ன செய்கிறான்னா, உணவு தேடி போகிறா. எந்த அளவுக்கு அந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உணவே கிடையாது. எங்கேயாவது நல்ல தெளிந்த இந்த மண்பானை செய்கிற களிமண் இருக்குல்ல, அந்த மண்ணை தேடி போவாங்க. அந்த மண்ணை தேடி என்ன செய்வாங்கன்னா, அதை தண்ணியில் கரைச்சி, அந்த தண்ணியை காஞ்ச உடனே அது சாஃப்ட் ஆயிரும். அந்த மண் எடுக்க தண்ணியில் கரைச்சி கீழே வடிகட்டி வந்தோடனே அந்த மண்ணை காய வச்சா சாஃப்ட் ஆயிரும். அதை பிஸ்கட் போல் குழைத்து நாவில் வச்சுக்கிட்டு அப்படி என்ன செய்வாங்க, சாப்பிட்ருவாங்க. சில நேரம் எறும்புகள் பூந்து போகிற பகுதிகளை போய் மண்ணை தோண்டி எடுத்து அது இலைகளை என்ன செஞ்சுருக்கோம், இலைகளை மக்கி போய் புழுவாக ஆக்கி வச்சுக்கோம். அந்த புழு எடுத்து சாப்பிடும். இதுதான் இவ்வளோ உணவாக இருக்குது. இந்த குழந்தை தாய் பிள்ளையை போட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நேரத்தில் குழந்தை செத்து போகும் நிலையை கருதி ஒரு ராட்சச கழுகு வந்து பக்கத்தில் உட்காந்து ரெடியாக நிற்கி, இந்த குழந்தை செத்தோன்னு தூக்கணுங்க இருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் கையை காலத்தை அசைக்குது இந்த குழந்தை. லாஸ்ட் மூமெண்ட் இருக்குது. இந்த கேமராமேன் இதை பார்த்துட்டு லைவாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சற்று நேரத்தில் அந்த குழந்தை இறந்தது. குழந்தை இறந்த உடனே அந்த கழுகு வந்து அந்த குழந்தைய கொத்துது. இதை லைவ் ஷாட் எடுத்துட்டான். இதை ஃபோட்டோ போட்டு கொடுத்து அனுப்பின உடனே அவனுக்கு புலிட்சர் விருது கொடுத்துட்டாங்க. ரியல் ஷாட் இது ரியலாக நடந்த ஷாட்டு கொடுத்த உடனே கமெண்ட்ஸ் மக்கள்னு வருது, டே அறிவட்ட பயில கொஞ்சம் தூரத்தில் ஐநாவுடைய நிவாரண கேம்ப் இருக்குது, நீ அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிருந்தீங்கன்னா அந்த குழந்தைய நீ காப்பாற்றிக்கலாம். நீ அயோக்கிய பையா புலிட்சர் விருது வாங்குறதுக்காக நீ என்ன பண்ண, இந்த குழந்தைய நீ என்ன பண்ணிட்ட, அநியாயமாக கொலை செஞ்சுட்டான்னு சொன்னோடனே அந்த விருதை பெற்ற மனிதனை சூசைட் பண்ணிட்டான். எது சொல்ல வரேன்னு தெரியுதா? ஒரு குழந்தை பட்டினியால் செத்ததை எவ்வளவு கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் கண்ணு முன்னாடி சாகுது. லைவ் அல் ஜஸீரா அப்படியே காட்டுறான், அடிக்கி போடுறான். யூடியூப் சேனலில் பார்க்க சில சகோதரர்கள் அதை மெனைக்கேட் எடுப்பார். குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதை பாருங்க, பார்க்க முடியாது. நம்மளால் 1-2 தான் பார்க்கலாம், பார்க்கவே முடியாது. மக்கள்லாம் நினைஞ்சிட்டா அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் இதயத்தை திடமாக்கிட்டான். இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் டிசைன் பண்ணிட்டாங்க. இனி அவங்கள்ட்டலாம் என்ன செய்ய முடியாது, சென்டிமெண்ட்டாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தாய் இறந்ததை பார்த்துட்டான், தந்தை கொல்லப்பட்டதை பார்த்துட்டான், நண்பன் கொல்லப்பட்டதை பார்த்துட்டான், மனைவி பெண் பிள்ளைகள்லாம் கை கால் ஊனமாகி போனான். எப்படின்னு நினச்சி பாருங்க. அந்த பிள்ளைகளுங்க எவ்வளோ கொடுமை பண்ணிங்க அப்படின்னா, இப்போ முந்தானது சவுத் காசாலேருந்து நார்த் காசாலேருந்து நீங்கள் சவுத்துக்கு எல்லாரும் கடற்கரையை நோக்கி நகர்ந்து போங்க சொல்லிட்டு 10 மினிட்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். 10 நிமிஷத்தில் காலி பண்ணணும். 14 மாடி குடியிருப்பில் 7-8 வீடு இருக்குது. 14 மாடி குடியிருப்புகளுக்கு 10 நிமிஷத்தில் காலி பண்ணணும்.
அவன் அனௌன்ஸ் பண்ணும்போது 1 நிமிஷம் கடந்து போயிட்டு 9 நிமிஷம் தான் இருக்குது. சொன்னபடி 9 நிமிஷம் மாடி இழந்து பெட்டு டாப்பா இது என்ன செய்கிறது, பாத்திரம் கீத்திரம் என்னென்ன கையில் கேரி பண்ண முடியும் அள்ளி போடுதாங்க. அங்கேருந்து போடும். நீ அதெல்லாம் போட்டலாம், வயசான முதியவர்களுக்கு எங்கேருந்து தூக்கி போடுவேன்? தூக்கி போட்டு முதுகில் சுமந்தவர்கள் சுமந்தார்கள், அள்ளியவர்கள் அள்ளியார்கள், கடந்தவர்கள் கடந்தார்கள். சரியாக சொன்னால் 10 நிமிஷம் அடிச்சான் பிளாஸ்ட். 12 மாட்டிக்கான் உள்ள. சருன்னு உள்ள ஏவுகணை வருது, தூள் தூளாக போகுது. கண்ணு முன்னாடி தந்தையின் உடல் சிதறி போகிற காட்சி. மக்களை நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் உலகத்தில் யாரும் கிடையாது. 2ஆம் உலக போரில் ஃபேட் பாய் போட்டான் அணுகுண்டு, என்ன அது கூட ஒரே நிமிஷத்தில் பஸ்மமாகி முடிஞ்சிடும். இது வாழ்நாள் சித்திரவதை. கண்ணு முன்னாடி இன்னொருத்த பிழைக்கிறான், கண்ணு முன்னாடி புள்ள சாகுது, வாப்பா சாகுறாங்க, அண்ணன் சாகுறான், அம்மா சாகுறாங்க, எல்லாம் லைவாக நடக்குது. தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி யார் இங்கே யார் இறந்தார் யார் தப்பிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ மோசமான வாழ்க்கை. அல்லாஹ் வண்டியார்களே, அப்படி இருக்க என்னடா தீர்வு? அதான் மேட்ரு. ஜும்மா அதுதான். இதெல்லாம் என்னதான் தீர்வு? அது அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான். உங்கள் உடலாலும் உங்கள் உயிராலும் பொருளாலும் நீங்கள் சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் நீங்கள் எண்ணிக்கொள்ளவே வேண்டாம். ஏன்பா அதெல்லாம் நடக்கு? 2ஆம் அந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஓதுற வசனத்தை பாருங்கள். இன்னல்லாஹ் ஸரா மினல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அம்வாலஹும் பிஅன்ன லக்கும் ஜன்னா யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ويقتلون وحدا عليه حقا في التوراة والإنجيل والفرقان ومن أوفى عهده من الله فاستبشروا بيعتهم بذلك هو الفوز العظيم. மூமின்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரையும் பொருளையும் பகரமாக வாங்கி கொண்டு சொர்க்கத்தை எல்லாம் விலை பேசுகிறான். இந்த வியாபாரத்தில் மூமின்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். அவர் என்ன செய்வாங்க தெரியுமா? வகாத்தலு குத்திலு, இறை பாதையிலே கொல்லப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய விரோதிகளை வெட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய விரோதிகளை போர்க்களத்தில் வெட்டுவார்கள். அவர்களும் வெட்டி கொல்லப்படுவார்கள். எதெல்லாம் இருக்குது? தௌராத் அவல் இன்ஜீல் அவல் குர்ஆன். தௌராத்தில் இன்ஜீலும் குர்ஆனில் இதை நாம் என்ன செஞ்சிட்டோம்? வீதியாக ஆக்கி வைத்திருக்கோம். மூமின்களே, நமக்கு சொர்க்கம் விலை பேசப்படணுமா? உயிரும் பொருளும் அல்லாஹ் விலைக்கு கேட்குறான் இடத்துல. அதை புரிந்து கொண்ட மக்கள்லாம் யுத்த களத்தில் நீ ஒன்றும் செய்ய முடியாத எங்களுக்கான நிரந்தர வீடு அங்கே ஆகிரத்தில் இருக்கிறது. இந்த பூமி துன்பமான பூமி தான், இந்த பூமி நிரந்தரமில்லாத பூமி தான். ஆகிரத்து ஹைரும் அபுகா, நிரந்தரமான நிலையான வீட்டை நோக்கி இதயங்கள் நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டு, இதயங்கள் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டு, அதன் விளைவு தான் இன்னைக்கு சொல்கிறான் 6 லட்சம் பேர் அந்த இடத்துல நகர மாட்டேங்காங்க. 10,000 பேர் ஃபுல் இராணுவ அணிவகுப்போட உள்ள நுழைதான். ஃபுல் ஆயுதங்களோட அடிக்கிறான். வேணே ரோபோக்களை வச்சு நேரடியாக தாக்குதான். நேரில் போனால் ஹமாஸுக்கு பதிலடி கொடுக்காங்க. ரோபோக்களை ஏவி மக்கள் குடியிருப்புக்குள்ளே போய் வெடிகுண்டே வெடிக்க செய்கிறது, ரோபோக்களை அனுப்பிடுறது. இதில் கொஞ்சம் பேர் நகர்ந்து போனாங்க சவுத்தை நோக்கி. 7 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் சொல்லிட்டாங்க, வாழ்வானாலும் சாவான இந்த மண்ணில் அப்படி முடிச்சிட ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கி, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், இந்த மண்ணோட்டி நகர மாட்டேன்ட்டாங்க. இப்போ அவனுக்கு தலைவலி என்னென்னா, மக்களை பீதியை ஏற்படுத்தி உயிர் பலி ஆக்கணும், பீதியாகி ஓடுவான்னு பார்த்தா 7 லட்சம் பேர் போக மாட்டேங்க. மடிந்தாலும் இங்கு தான் மடிவோம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கினா இந்த உலகம் மரணம். அதை யாருக்கு மௌத்துங்க? அல்லாஹ் இறைப்பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள். மக்களே, சாதாரணமாக மரணித்தால் நீங்கள் நானும் ஜனாசாவாகவும் மௌத்தாகிவிட்டதாக பொருள். ஆனால் இறைப்பாதையில் உயிர் தியாகம் செய்ய அல்லாஹ் சொன்னால் அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொன்னான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிற அல்லாஹ்களுக்கு அரசில் பசும் பறவைகளாக வைத்து அல்லாஹ்களுக்கு உணவளிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சி சொல்கிறான். அவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் அல்லாஹ்ட்ட. நம்ம தான் ஜனாசாவை ஆகி கபூரில் போய்
அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது இங்கே பார்த்தது அங்கே பார்த்தது அங்கே தின்னது இங்கே பிடுங்கி தின்னது, அவனை பார்த்து இவனை புறம் பேசினது, கழுவி குடித்தது, எல்லாத்துக்கும் கபரில் போட்டு செருப்படி வாங்கி கபரை போட்டு வெளுத்து வாங்கி துன்பப்பட போகிறோம். அது எது வரைக்கும் தெரியுமா? மக்களே, கபர் வாழ்க்கை கியாம நாள் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா அந்த வசனம் போது பேசுத அது வரைக்கும் மன்னர்களை அடி வாங்க போகிறோம். அது இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டென்று சொன்னால் இறை பாதையிலே இன்னல்லாஹ் ஸராமினல் மூமின் அன்ஃபுஸிஹிம் அம்வாலகும் பியன்னலக்கும் ஜன்னா. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொன்னால் பொருளையும் உயிரையும் விலைக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறானே அது. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு நின்று ஓதிய முக்கியமான வசனம் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. 3வது அத்தியாயம் 194 ஆரம்பிக்கும். இல்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர் வல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் இன்ன ஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லர் வகதிலாஃபில் லைலி வன்னஹார் ஆயாத்தின் உலுல் அல்பாப் அல்லதீன யதுகுருன அல்லாஹ் கியாமன் வகூதுன் அலா ஜுனூபி தஃபக்கரு ஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லர் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன். அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியம் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபஃபிர் லனா துனூபனா கஃபிர் அன்னா ஸய்யாத்தினா தவஃபனா மல் அப்ரார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் துஆ செய்வாங்க, இறைவா ஈமான் கொண்ட அழைப்பை ஏற்று நாங்கள் ஈமான் கொண்டோம், அழைப்பேற்று ஈமான் கொண்டோம், ரப்பே எங்கள் பாவங்களை மன்னிச்சிரே, ரப்பே எங்கள் பாவங்களை மன்னிச்சிரே, எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை சான்றோரோடு சேர்த்து வை, அதை நன்மையாக மாக்கு, எங்களை சான்றோரோடு சேர்த்து வை என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இன்னக்கலா துக்லிபுல் மியாத், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மீற மாட்டான். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கொடுத்த வாக்கு அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். யாருக்கு வீணாக்க மாட்டான்? குர்ஆன் பதில் அடிச்சது, அல்லாஹ் பதில் அடிச்சிட்டான். இவங்க கேட்டாங்க, ரப்பே நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், எங்கெல்லாம் அப்படியே டோட்டலாக மன்னிச்சு நம்ம அப்படியே நினைச்சிருக்கோம், முஸ்லீம்னா எல்லாம் கழுவியாச்சு, எல்லாம் ஆற்றுல போட்டு கும்மி அடிச்சு இல்லை வெள்ளையாக்கியாச்சு, அப்படி நேராக கவருக்குள்ளே போனோன்னே அப்படியே போய் உள்ள பூந்து சொர்க்கம் பேரெலாம் நினைக்கணும்ல, அப்படி தான் இங்கே கேட்டாங்க. அல்லாஹ் அப்படி சொல்லலை, அல்லாஹ் அப்படி சொல்லலை. இவங்க சொன்னாங்க, இறைவா நீ நபிமார்களுக்கு கொடுத்து வாக்குறுதி எங்களை காப்பாற்று, இன்னகலா துக்லிபுல் மியாத், நீங்கள் வாக்குறுதி மீறமாட்டா என்று சொன்னார்கள். அல்லாஹ் பதில் சொன்னா என்ன தெரியுமா? ஃபஸ்தஸாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உலிபு அமல் ஆமில் மின்கும் மின் தக்ரி முன்சா பௌலுக்கும் மின் பௌல் ஃபல்லதீன ஹாஜரு வ உஹ்ரிஜூன மின் தியாரிஹிம் வ ஊது ஃபி சபீலி வ காதலு வ குத்திலு லா யுகஃபிரன் அன்ஹும் ஸய்யாத்திஹிம். அல்லாஹ் சொன்னா, எப்பா ஃபஸ்தஸாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உலிபு, அல்லாஹ் உங்கள் காரியங்களை எந்த ஒன்றையும் வீணாக்க மாட்டான். யாருக்கு? மூமினான ஆணுக்கு பெண்ணுக்கும் எந்த நற்காரியம் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்கள் ஒருவர் பௌலுக்கு மின் பௌல், நீங்கள் ஒருவர் மற்றொரு உள்ளவர் தான். யாரெல்லாம் எந்த காரியம் அது? ஃபல்லதீன ஹாஜரு ஹிஜ்ரத் பண்ணணும், வ உஹ்ரிஜூன மின் தியாரி வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு, வ காதலு குத்திலு இறைப்பாதையிலே கொல்லப்படுவார்கள், தான் உயிர்களை கொள்வார்கள், லா யுகஃபிரன் அன்ஹும் ஸய்யாத்திஹிம் இவர்கள் பாவங்களை மன்னித்த நன்மையாக மாற்றும். யாருக்கு சொன்னா? இவங்க என்ன கேட்டாங்க? நான் ஈமான் கொண்டோம், ஆகவே மன்னிச்சிரு, தீமைகளை நன்மையாக மாட்டு, அப்ரார் சான்றர் போட்டு சேர்த்து வைன்னு கேட்டான். நீங்கள் நானும் கேட்குறதோ அதுதான். அல்லாஹ் பதில் எப்படி கொடுத்தான் தெரியுமா? சொல்லிட்டு அதையும் சொன்னான், நீ என்ன சொல்லியிருக்க, மூமின்கள்லாம் சொர்க்கத்தில் விட்டுருவ, ரசூல்மார்கள் இப்படி தான் வாக்குறுதி கொடுத்துருக்க, அதனை மீது பின்னாடி வந்துட்டோம், நீ வாக்குறுதி மாற மாட்டான் என்று கேட்டால் அல்லாஹ் சொன்னா, அதெல்லாம் கரெக்டு தான், உங்கள் எந்த காரியத்தையும் வீணாக்க மாட்டேன். யாருக்கு தெரியுமா சொன்னான்? ஃபல்லதீன ஹாஜரு உஹ்ரிஜு தான். அவர்கள் ஹிஜ்ரத் செய்வார்கள், வீட்டை விட்டு துரத்தப்படுவார்கள், இறைப்பாதையிலே கொல்லப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய விரோதிகளை வெட்டி சந்திப்பார்கள், இவர்கள் பாவங்களை மன்னித்தல் நன்மையாக அல்லாஹ் மாற்றுவான். நுசுலன் மின் இந்தில்லா, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான விருந்துகள், சவாபன் மின் இந்தில்லா, அல்லாஹ்விட சவாப் மகத்தான விருந்தவர்களுக்கு காத்திருக்கு நல்லா சொல்லி காமிதான். புரியுதா மக்களே? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்ல உயிரையும் பொருள் நம்மகிட்ட எல்லாம் விலக்கி காணாம், டெய்லி இப்போ 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 கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். சந்தர்ப்பம் வரும்போது கொடுத்துடணும். அல்லாஹ்விட கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் இறைப்பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்று சிந்தனை இல்லாமல் மரணிக்கிறான், நிஃபாக் நயவஞ்சகனாக மரணிக்கிறான், அவன் நயவஞ்சகனாக மரணிக்கிறான். ஆக உள்ள அல்லாஹ்ட்ட டெய்லி கேட்க வேண்டியது தெரியுமா? இறைவா உன் பாதையிலே என் உயிர் திறக்கிற பாக்கியத்தை எனக்கு வழங்கு, நயவஞ்சகளாக இனி ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். மனமும் வந்து கேட்கணும், வாயில் கேட்டால் நம்ப மாட்டான். இங்கே 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 இங்கேருந்து வரணும், இங்கேருந்து வரணும், அழணும் அழணும். ஏன் தெரியுமா? அப்படியே உட்காந்து ரசன் தலையை கீழே போட்டு செஞ்ச பார்க்கலாம் ஒருத்தர் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கபூரில் தப்பவே முடியாது. வெளியே இருந்து துவா செய்கிற எல்லாம் அப்படின்னா எவ்ரி திங் இஸ்லாமிய சட்டம் செஞ்சுக்க வேண்டியதான்.
உள்ள அமல் செய்த அமல்கள் மட்டுமே வந்து நிற்க போகும் பொழுது அல்லாஹ் நல்லடியார்களே கபர் வாழ்க்கை எப்படி நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே செய்தி, ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், நான் சொல்லணும் முக்கியமானது, இதை சொல்லலைன்னா செய்தி அடிபடும். அல்லாஹ் எதுக்காக போர், இந்த போர் எதற்கு என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் உங்களில் உயிர் தியாகிகள் யார் என்று அறிந்து கொள்வதற்காக. மெயின் என்னன்னா உங்களில், அதாவது போரை உங்களுக்கு எரிய நாம் மாறி மாறி வர செய்தோம். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கும் ஏற்படுகிறது, அவர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் உங்களுக்கும் ஏற்படுகிறது. ஆயினும் உங்களில் உயிர் தியாகிகள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறு போர்களை நாம் மாறி மாறி வர செய்தோம் என்று. போர் என்பது அல்லாஹுடைய விதிதான், அல்லாஹ் விதிதான். இங்கே சுகதாக்கள் யார் என்று அல்லாஹ் செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு, பெரிய செலக்ஷன், ஐஏஎஸ் செலக்ஷன் மாதிரி சொர்க்கத்துக்கு செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீன்ல யார் உறுதியாக நின்று போர் புரிகிறார்களோ அவர்களுக்கு நாம் கேட்க வேண்டிய துவா, இறைவா அவர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்கள் காரியங்களை வரம்பு மீறியதை மன்னிப்பதாக, அவர்கள் உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதிப்படுத்துவாயாக, காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரியாக, வெற்றியை அனந்தனம் உள்ள கிருபை செய்வாயாக. அதே போல சூரத்துல் பக்ராவோட கடைசி வசனத்தை தயவு செய்து எல்லாரும் ராத்திரி தஹஜ்ஜுத்ல ஓதுங்க. அல்லாஹ் சொல்றான்ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வலைஹா மக்தஸப ரப்பனா லா துஆஹிதனா இன் நஸீனா ஆதௌனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல்லதீ மின் கப்லினா ரப்பனா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா வஃப்வன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுரல் கௌமில். இறைவா எங்களுக்கு உதவி செய், அருள் புரிய, காஃபிர்களுக்கு எங்களுக்கு விரோதியாக ஆக்கி விடாது, அவங்களை வெற்றி அனந்தனம் கொள்ள செய்வாயாக. கடைசி வசனம் அப்படிதான் முடியும், எங்களை காஃபிர்கள்ட்ட எங்களை வெற்றி கொள்ள செய்வாயாக. இந்த துவாவை தொடர்ந்து என்ன செய்யும் ஓதுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாலஸ்தீன மக்களுக்காக இயங்குங்கள், அழுங்கள், துவா செய்யுங்கள். தஹஜ்ஜுடைய வேலை இருந்து நான் மூமீன், என் கண்ணில் கண்ணீர் இருக்கிற நேரம் எங்கள் ரப்பு வந்து ஒன்று ஏதாவது பிரார்த்தனை இருக்காப்பா, மூமிங்களே நல்ல கடிதின்று தூங்குற பயிர்களே உங்களுக்கு ஏதாவது இருக்க கோரிக்கை இருக்கா, ரப்பே எடுகிறேன் அழுகிறேன். ஆம், அங்கே என் இறை நம்பிக்கையால் ஆணும் பெண்ணும் சித்திரவதை அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்காக எழுந்து நிற்கிறேன். யா அல்லாஹ் அவர்களை மன்னி, அவர்கள் உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதிப்படுத்தி, அவர்கள் மீது ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன், அவர்கள் மீது பொறுமையை கொட்டு, எப்படி அந்த சூனியக்காரர்களை மார்கை வெட்டி 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 ஒன்றாக வீசிய போது அவர் சொன்ன, இறைவா எங்கள் மீது பொறுமையை கொட்டு, ஈமானை பலப்படுத்தி கேட்டார்கள். அதே போல் துவாவை அந்த மக்களுக்கு கேட்பவர்கள் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கட் பண்ணுவேன். இன்ஷா